Hi friends, வணக்கம். வெல்கம் டு ஷானு சமையல். இந்த வீடியோவில் ரொம்பவே சுவையான ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய கடலைப்பருப்பு பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது பண்ணுறதுக்கு இந்த கப்பில் நான் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்து 1/3 கப்பு. இந்த ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்டில் 1/3 கப் இருக்கு இல்லையா, அதில் 1 கப் அளவுக்கு கடலைப்பருப்பை எடுத்து நல்லா 2-3 தடவை கழுவிட்டு ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா நல்லா அது சாஃப்டாக வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து, நெய் நல்லா சூடானதும் இதில் சின்னதாக தேங்காய் வந்து வெட்டி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதை சேர்த்துட்டு அந்த நெய்லேயே நம்ம நல்லா வறுக்கணும். இப்போ தேங்காயோட கலர் வந்து லேசாக மாறிட்டு வருது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 10லேருந்து 15 போல் முந்திரி பருப்பு சேர்த்துட்டு அதுவும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். முந்திரி பருப்பு வறுபடும் போது தேங்காய் இன்னுமே வறுபட்டுரும், அதனால் கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துடுச்சு. இதில் நெய்யெல்லாம் வடிச்சிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா, கடலைப்பருப்பில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மீதி இருக்கிற நெய்லேயே அந்த கடலைப்பருப்பையும் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அந்த நெய்யில் வதக்கிட்டு நம்ம பண்ணோம்னா பாயசம் இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது 2 நிமிஷம் நல்லா அந்த நெய்லேயே வதக்கியாச்சு. இப்போது இந்த வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். நான் கிட்டத்தட்ட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன். சப்போஸ் நீங்கள் வந்து கடலைப்பருப்பை ஊற வைக்காமல் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா குக்கரில் ஒரு 4லேருந்து 5 விசில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி ஊறினதுனால இது வந்து ஓப்பன்லேயே வச்சு வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. அப்பப்போ இந்த மாதிரி கிளறி விட்டு நல்லா ஒன்று போல் எல்லாமே ஒரு கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வேகணும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 3/4 பாகம் அளவுக்கு பருப்பு வெந்துருச்சு. இப்போ இதை வந்து 1-2 லேசாக மட்டும் மசிச்சு விட்டுடலாம். ரொம்ப கொலைய வேக வைக்கக்கூடாது. 1-2 நம்ம மசித்தோம்னா தான் அந்த பாயசம் நம்ம சாப்பிடும்போது அந்த பருப்பெல்லாம் கடிப்படும் போது ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போது இது கூட வந்து நான் 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்க்குறேன். இந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா 2வது 3வது தடவை எடுப்போம் இல்லையா, அந்த பால் ஃபஸ்ட்டு எடுத்த பாலை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். 2வது 3வது பாலை இப்போ இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும். ஏன்னா பருப்பு ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. 2-3 நிமிஷத்தில் இன்னுமே கரெக்டாக வெந்துடும். இப்போ வந்து நீங்கள் பருப்பு வேக வைக்கும்போது தண்ணி வந்து கொஞ்சம் கரெக்டாக சேர்க்கணும். ரொம்ப அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா பாயசத்தோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா ரொம்ப நீர்த்து போன மாதிரி ஆயிரும். அதனால் கரெக்டாக 1 கப் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கூட அப்புறமா கொஞ்சம் சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ பருப்பெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே பொடி பண்ண வெல்லம் அதையும் சேர்த்துடலாம். சுத்தமான வெல்லம்னா அப்படியே சேர்த்துக்கோங்க. சப்போஸ் வெல்லத்தில் வந்து கல் மண் அந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடுப்பில் வச்சு லேசாக அது நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி இப்போ சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடணும். வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மிதமான தீயில வச்சு அப்படியே இது கொதிக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ கடைசியில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், முதல் தேங்காய் பால் எடுத்திருந்தோம் இல்லையா, அது வந்து நம்ம எந்த கப்பில் பருப்பு எடுத்தோமோ அதே கப்லேயே வந்து 2 கப் அளவுக்கு இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம நெய்யில் வறுத்து வச்ச முந்திரி தேங்காய் இதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம திக்கான தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு லேசாக அது சூடாகி ஒரு கொதி வந்துச்சுன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கிட்டத்தட்ட 1 நிமிஷத்துக்கு மேலே வைக்க வேண்டாம். இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான கடலைப்பருப்பு பாயசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.